இருக்கின்ற பொரல என்னும் இடத்திலிருந்து தான் நிகழ்ச்சி ஆரம்பிக்க போகின்றது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எப்படிப்பட்ட மனிதர்களை சந்திக்க போகிறோம். அதாவது வந்து இந்த பகுதி வந்து மிகவும் சன நெருக்கமான ஒன்றாக காணப்படுகின்றது. அதாவது வந்து இந்த கிறிஸ்மஸ் சீசன் இல்லையா, இந்த கிறிஸ்மஸ் சீசனில் நெருங்கிட்டு ஸோ மக்களோட வியாபாரம் எப்படி இருக்குது, முதலாளிமார் எப்படி வியாபாரத்தை மேற்கொள்கிறாங்கன்னு சொல்லி தான் அவங்களுடனான சுரட்சியமான கலந்துரையாடல் தான் நிகழ்ச்சியில் காட்டப்படும். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள சொல்லலாம். நகைக்கடை முக்கியமாக நகை என்பது வந்து ஒரு பெண்ணுக்கு மிகவும் அலங்கரிக்கத்தக்க ஒன்றாக காணப்படுகிறது. எந்த பெண்ணாக இருந்தாலும் ஒரு நகையாவது போடணும் என்று ஆசைப்படுவா இல்லையா? அதே போல் இந்த நகை கடையில் எப்படிப்பட்ட நகையெல்லாம் இருக்குது, என்ன விலைக்கு விற்பனையாகுது, இன்றைக்கு வியாபாரம் இருக்குது எப்படி இருக்குது, அது மட்டும் இல்லாமல் அவங்க என்ன விலைக்கு எடுத்து என்ன விலைக்கு கொடுக்குறாங்க நிகழ்ச்சியில் காட்ட போகிறோம். உங்களை பற்றி ஒரு அறிமுகத்தை கொடுங்க. ராஜகிரியில் தான் நாங்கள் இருக்கிறோம், துர்காஸ்மூரில். அங்கே இருந்தால் வெள்ளரிக்காட்டி வருவோம். நாங்கள் கடை திறக்கிறதுக்கு கடை திறந்து நீ வியாபாரத்தை பண்ணுவோம். விலைக்கு கொடுப்பீங்க நீங்கள்? இந்த சைனாவிலிருந்து சாமான் கொண்டு வர்றது, சைனாவில் கொண்டாந்து வளர்ந்து இனி அவ்வளோ பெரிய லாபம் ஒன்றும் இல்லை, சின்ன லாபம் வச்சு கொடுப்போம் நாங்கள். இந்த மாதிரி மோதல் வந்து நல்ல கேரண்டி மோதல், நல்ல கலர் போகாது, நல்லா பாவிக்கணும். 900 ரூபாய் மாதிரி கொடுப்போம். வாரண்டி இருக்கா? வாரண்டி இருக்குது. வாரண்டி கொடுக்குறது இல்லை, பாவிக்கும். யார் கொண்டு போகிறவங்க யாருமே இது சொல்கிறது இல்லை, நல்லா பாவிக்கும் தான் சொல்கிறோம். இந்த மாதிரி மோதிரம் இருக்குது, அப்புறம் இந்த மாதிரி கல் வச்சது இருக்குது. இதுவும் 900 ரூபா மாதிரி தான் கொடுக்குறீங்க. இதுவும் நல்லா பாவிக்கும், கலர் போகாது. இந்த மாதிரி காப்புகள் இருக்கு. பெண்கள் இந்த மாதிரி பேங்கல் எப்படி ஒரு 1500 மாதிரி இப்போ நான் செயின் இருக்குது, நல்ல செயின் இருக்குது. 1500 ரூபா, 1400 ரூபா அந்த விலைக்கு இப்போ நான். 10 வருஷத்துல வந்து எப்படி அனுபவம் இருக்கு உங்களோட? அனுபவம் வந்து எங்களோட மகன் தான் செஞ்சுட்டு வந்து அது கடையை 10 வருஷம் மேலே தான் சரி செய்கிறாரு. அதுக்கு பிறகு நான் வந்து எப்படி ஒரு 2 வருஷம் வாங்கிட்டு வந்து காலையில் 9 மணிக்கு நான் கடை திறந்துருவோம். திறந்து எப்படி 8 மணிக்கெல்லாம் மூடிடுவோம். ஒரு நாளைக்கு எவ்வளோ வியாபாரம் போகும் உங்களுக்கு? வியாபாரம் எப்படி ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு மாதிரி இருக்கும். எப்படி ஒரு 7000, 8000, 10,000, 15 அப்படி வியாபாரம் நடக்கும் ஒரு நாள். எத்தனை பிள்ளைகள்? வந்து 5 பிள்ளைகள் படிக்கிறாங்க. மூத்த மகன் வந்து 7 செய்கிறாரு, கொமர்ஸ். சரி, இப்போ ஒரு தந்தையாக இருந்து ஒரு பொறுப்புணர்ச்சி மிக்க தந்தையை என்னென்ன வழிவகைகள் அவங்களுக்கு சொல்லி கொடுப்பீங்க? பிள்ளைகளுக்கு படிப்பு பற்றி சொல்லி கொடுக்குறது. மற்றது 7 செய்கிறார் மூத்த மகன். மற்றதெல்லாம் படிக்கிறான். மற்ற சின்ன பிள்ளைங்க படிக்கிறான். ஒரு சாப்பாடு கடையில் தான். வீட்டில் வரக்குள்ள நைட்டு போயிட்டு வீட்டில் சாப்பிட்றது, மற்றெல்லாம் கடையில் தான் எடுத்து சாப்பிடுவோம். சரி, இப்போ வந்து ஜனாதிபதி தேர்தல் இடம்பெற்று இந்த பாராளுமன்றம் எல்லாம் கூட்டி அதை தருவாயில் இருக்கு. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? பற்றி அரசாங்கத்தை பற்றி நல்ல ஆட்சி மாதிரி தான் விளங்குது. நல்ல ஆட்சி நல்லா செய்வாங்க. நீங்கள் 7 நாளுமே ஷாப் ஓப்பன் பண்ணுவீங்களா? டெய்லி திரும்ப டைமில் நீ ஞாயிற்றுக்கிழமை மட்டும் 4 மணிக்கெல்லாம் மூடிட்டு போயிடுவோம்.
அதுக்கு பிறகு பொழுதுபோக்கா? பொழுதுபோக்கு நீ வீட்டில் போய் டிவி அதை பார்த்துக்கிட்டு நெக்ஸ்ட் இருந்தால் பார்ப்போம். நீர் குழம்பு அங்கேயே போயிட்டு வருவோம். என் வீட்டிலலாம் நீர் குழம்பு தான் இருக்குது, அங்கே போயிட்டு வருவோம். வைஃப் வந்து சமைக்கிற சாப்பாடில் எந்த சாப்பாடு விரும்பி சாப்பிடுவீங்க நீங்கள்? வைஃப் சமைக்கிற சாப்பாடு நல்லா சமைப்பாங்க. ரொட்டி அதையும் செய்வாங்க நல்லா. எல்லாம் செய்கிறதெல்லாம் திம்போம் நாங்கள். உங்களோட மதிப்பை உயர்த்தணும்னு சொல்லி என்னென்ன செயலில் ஈடுபடுவீங்க இதையும் தாண்டி? இதையும் தாண்டி இந்த தொழில் நல்லா செய்யணும், அந்த மாதிரி தான் நோக்கம். இந்த செய்கிற தொழிலில் ஒழுங்காக செய்யணும்ட்டு. இந்த வருஷம் முடிய போதோ, இந்த வருஷத்தில் மறக்க முடியாத சம்பவம்? இந்த வருஷம் மறக்க முடியாத சம்பவம் எலெக்ஷன் தான். நல்லா செய்கிறாங்க தானே, நல்லா எலெக்ஷன் நல்லா ஒழுங்காக செய்கிறாங்க. அதை பற்றி நாங்கள் செஞ்சுட்டு வார சொல்லி தான் நாங்கள் அப்படி சொல்கிறோம். நாங்கள் இப்போ நிகழ்ச்சி மூலமாக பாடல் ஒன்று ஒளிபரப்பாக இருக்குது. உங்களுக்கு விருப்பத்துக்குரிய பாடல் என்ன கேட்பீங்க நிகழ்ச்சி மூலமாக? 3ஆம் பெரிய படத்தில் கமல்ஹாசன் படம் அந்த கண்ணே கலைமானு. இப்போ நிகழ்ச்சியில் அந்த பாடல் வருது. பாடலை தொடர்ந்து மீண்டும் நிகழ்ச்சி மூலமாக நீங்கள் கொள்ளலாம். அழகான பாடலை தொடர்ந்து மீண்டும் நிகழ்ச்சி மூலமாக இணைந்து கொண்டிருக்கின்றோம். நிகழ்ச்சியில் இப்போ எந்த கடைக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், டைம் என்பது வந்து மிக முக்கியமாக இன்றியமையாத ஒன்றாக காணப்படுகிறது. குறிப்பாக ஒரு வெட்டிங் வீடாக இருக்கட்டும், ஒரு பர்த்டே வீடாக இருக்கட்டும், என்னடா கிஃப்ட் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி யோசிப்போம் இல்லையா? ஸோ அந்த டைமில் நம்மளுக்கு ஓகே ஒரு கிஃப்டாக வந்து ஒரு கிளாக்கை கொடுத்தா ஓகேயாக இருக்கும்னு சொல்லி நிறைய சந்தர்ப்பம் இருக்குது. அப்படிப்பட்ட இந்த கிளாக் கடையை வந்து ஒரு 2 வருஷமாக நடத்திட்டு வரார் அப்படின்னு சொன்னார். இங்கே வந்து அப்படிப்பட்ட அனுபவங்கள் எடுத்துக்கொண்டாருன்னு சொல்லி அவற்றை கேட்டு தெரிஞ்சு கொள்ளலாம். நான் 2 வருடம் கடை செஞ்சதுக்கு நான் இங்கே வந்து இப்போ ஒரு 6-7 மாதமாக இருக்குது. இனி முன்னே மாதிரி இப்பொழுதைக்கு சொல்லப்போனால் பிஸ்னஸும் சரியான கம்மியாக இருக்குது. அதனால் முன்னே இருந்த பிஸ்னஸ் இல்லை இப்போ. மற்றது வந்து என்ன கம்மியாக இருக்குதுன்னு கேட்டால், அன்றாட பொருட்களுடைய விலை அதிகரிப்பு இருப்பதனால் இந்த மாதிரி சாமான்களுடைய மனிதர்கள் இதை கொள்வனவு செய்வது மிகவும் குறைவாக இருக்கின்றது. வேறு இன்னும் கூற போனால் இன்னும் அதிகமாக எல்லா மனிதர்களிடத்திலும் கையடக்க தொலைபேசி இருப்பதனாலும் இதனுடைய விற்பனை மிகவும் குறைவானதாக இருக்கின்றது. இந்த கடையை எடுத்துக்கொண்டு சொன்னால், இது வந்து நாங்கள் மாதம் வாடகைக்கு தான் இந்த கடையை நாங்கள் செஞ்சு கொண்டு இருக்கின்றோம். இனி வாடகை கட்டுவதற்கு கூட மிகவும் கஷ்டமான ஒரு நிலைமையில தான் இந்த பிஸ்னஸ், இந்த வியாபாரம் போய்கொண்டிருக்கின்றது. ஒரு நாளைக்கு எவ்வளோ வியாபாரம் வரும்? இப்படித்த ஒரு நாளைக்கு எவ்வளோன்னு சொல்ல முடியாது. என்னென்னா ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்குது. நாங்கள் இது 2 வருடமாக ஆரம்பித்து 2 வருடத்துலேயும் மிகவும் சரியான ஒரு வியாபாரத்துடைய ஒரு நாளைக்கு இவ்வளோ தான் சரி சரியாக குறிப்பிட முடியாது. சரி, நீங்கள் ஆரம்பிக்கும் போது ஒரு முதலீட்டு தொகையை போட்டிருப்பீங்க. அந்த தொகை வந்து இப்போ உங்களுக்கு வருந்துட்டு இல்லை, அந்த தொகை வந்து இப்போ அந்த தொகையை வந்து இப்போ நான் நீங்கள் ஒரு வேலை செய்கிறது தான். அந்த தொகை வந்து இந்த கடை உரிமையாளர் தான் அதை போட்டு இது பண்ணியிருப்பார். நீ அந்த மாதிரி இதுபோல் எனக்கு அதை பற்றி இது பண்ணுறதுக்கு சரியான ஒரு அனுபவம் போதாது. சரி, இப்போ வந்து நீங்கள் காலையில் என்ன டைம் போட்டிட்டு போவீங்க? சாதாரணமாக நாங்கள் இந்த கடை ஓப்பன் பண்ணுவது வந்து எங்களுடைய 9:30 ஓப்பன், க்ளோஸ் பண்ணது வந்து இரவு 7:30. நீ அந்த மாதிரி தான் டெய்லி இது. சரி, டைம் மேனேஜ்மெண்ட் என்பது வந்து ஒரு இன்றியமையாத ஒன்றதாக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து உங்கள் நேர கட்டமைப்பை வந்து எப்படி கட்டமைச்சு கொள்கிறீங்க ஒவ்வொரு நாள்? இப்படி தான். இப்போ காலையில் நம்ம வீட்டில் காலையில் எழுமினதோடு நம்மளோட வீட்டில் இருக்கக்கூடிய வேலையெல்லாம் முடித்து போட்டு சரியாக நாங்கள் 9:30 ஓப்பன் இருந்தாலும் நாம் அதற்கு கடைக்கு வந்து சாதாரண ஒரு 9க்கு வந்து கடையை திறந்துடுவோம். திறந்து இருந்தால் வாடிக்கையாளர்கள் சில வேலை காலையில் ஆஃபீஸ் வேலைக்கு போகக்கூடியவங்க ஏதாவது ஒரு சாமான் எடுப்பாங்க, இல்லாட்டி அவங்க ஒரு ஒச்சுக்கு பெட்டி ஒன்று போட வருவாங்க. இந்த மாதிரி வேலை இருக்குது. நாங்கள் காலையில் வந்து இந்த 9:30ன்னு சொன்னது அதுக்கு முதவே நாங்கள் கடையை ஓப்பன் பண்ணிடுவோம். ஓகே, ஹோல்சேல் படியெல்லாம் பொருட்கள் எடுத்து விற்பனை செய்வீங்களா? ஹோல்சேலில் இப்போ சில சாமான்கள் நாங்கள் எடுத்து விற்பனை, சில சாமான் நம்மளோட பொஸ் சாமானை கொண்டாடுறாரு. அந்த மாதிரி இதுவும் இருக்குது. சரி, இப்போ இந்த இடைப்பட்ட டைமில் நீங்கள் காலையில் நேரத்தோடு வருவீங்க. ஸோ உங்கள் சாப்பாடுன்றது ஒரு முக்கியமான விஷயமாக இருக்குது. ஸோ உங்களோட சாப்பாடு இருக்கலாம் வந்து கடையிலையா இல்லை என்ன செய்வீங்க நீங்கள்? சாப்பாடுன்னு சொன்னால் இப்படி தான். நாங்கள் அதுக்கு இனி இந்த பிஸ்னஸ்ன்னு இறங்கினது அது சாப்பாடு டைமுக்கு சாப்பிட்றது அந்த மாதிரி வேலை மிகவும் குறைவும். சில வேலையில் ஏதாவது ஒரு சாப்பாடு சில வேலையை எடுத்து வந்து கடையில் சாப்பிடுவோம். அப்படி இல்லை சில வேலையில் நாங்கள் வெளியே போனால் அந்த சாப்பாடு டைம் இருந்தால் வெளியே சாப்பிடுவோம்.
சரி, ஒவ்வொரு பெட்டி போடுற ப்ரைஸ் இருக்கும், என்னென்ன ப்ரைஸ் கொடுப்பீங்க? பெட்டி இருக்குது தான். பெட்டி வந்து சாதாரணமாக ஒவ்வொரு பெட்டி ஒவ்வொரு குவாலிட்டி பெட்டி இருக்குது. ஒவ்வொரு ஒச்சிக்கு பொறுத்தவரை நீ ஆக குறைவா 100 ரூபா 150 ரூபா அந்த மாதிரி உடனே செய்து கொடுக்குற அளவு. உடனே செய்து சரி. அடிச்சிருக்கிறோம் 2450 ரூபா. நீ அது டிஸ்கவுண்ட் ஒன்று போட்டு நாங்கள் கொடுப்போம். நாங்கள் வால் க்ளாக்கில் வந்து 6 மந்த் வாரண்ட்டி கொடுக்குறது மாரி இருக்குது, 1 இயர் வாரண்ட்டி கொடுக்குறது மாரி. அதே மாதிரி கை கடிகாரமும் 6 மந்த் வாரண்ட்டி கொடுக்குறதுக்கு 1 இயர் வாரண்ட்டி கொடுக்குங்க. எல்லாம் வாரண்ட்டி கொடுத்து தான் நாங்கள் வியாபாரம் பண்ணுவோம், வாரண்ட்டி இல்லாமல் வியாபாரம் பண்ண மாட்டோம். எத்தனை பிள்ளைகள் உங்களுக்கு? நான் திருமணம் முடிஞ்ச எனக்கு 4 பிள்ளைகள் இருக்குது. 4 பேரும் படிக்கிறாங்க. இனி நாங்கள் மூத்தவங்க வந்து படித்து முடிஞ்சு 7 எடுத்து முடிஞ்சு பாஸ் பண்ணியிருக்கிறாங்க. ரெண்டாவது மகன் இனி அவர் 10ஆம் கிளாஸ் படிக்கிறாரு. ஒரு மகள் வந்து 8ஆம் கிளாஸ், இன்னொரு 6ஆம் கிளாஸ் படிக்கிறார். ஒரு தந்தையாக இருந்த ஒரு பொறுப்புணர்ச்சி மிக்க பிள்ளையை வளர்க்கணும் அப்படின்னு சொன்னால் என்னென்ன வழிவகைகளை பின்பற்றுங்க? என்னென்னு சொன்னால் இப்போத்தே சமுதாயம் வந்து சீரழிஞ்சு போகுது, அதை பற்றி உங்களோட கருத்து? அது நான் மிகவும் கவனித்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் தான். அது நீங்கள் கேட்ட கேள்வி நல்ல ஒரு கேள்வி. பிள்ளைகள்ன்ற போது இந்த காலத்தில் மிகவும் கஷ்டமான ஒரு நிலைமை தான் பிள்ளைகள் வளர்ப்பது. சாதாரணமாக சம்பாதித்து அன்றாடம் தொழிலுக்கு போய் சம்பாதித்து கஷ்டப்படுவதை விட பிள்ளைகளை சரியான ஒரு நிலையில் வளர்ப்பது மிகவும் கஷ்டமாக இருக்கின்றது. அதில் நாங்கள் தாய் தாப்பன் என்ற வகையில் 100க்கு அதை விட தாண்டி நாங்கள் சரியான ஒரு அமைப்பில் அவங்கள கண்காணிச்சதுக்கு பிள்ளைகளை சரியான ஒரு முறையில் வளர்த்தெடுக்கலாம். அந்த ரீதியில் நாங்கள் மிகவும் அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய சில விடயங்களில் நாங்கள் அவங்களுக்கு லூஸ் கொடுத்து, சில விடயங்களை அவங்கள அவதானமாக நாங்கள் கவனித்து அவங்க எங்கே போகிறாங்க வராங்க, பாடசாலையில் போய் சரியான நேரத்துக்கு வீட்டுக்கு வராங்களா, வேறு பாடசாலையிலேருந்து வேறு கிளாஸில் அது இதுலேருந்து அதை எப்படி அவங்க அட்டென்ட் பண்ணுறாங்க, அதெல்லாம் நாங்கள் மிகவும் கரிசனையோடு நாங்கள் அவதானித்து கொண்டு தான் பிள்ளைகளை நாங்கள் வளர்த்து கொண்டு இருக்கோம். இப்போ எங்களோட யார் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ரவிநாகரன் சொல்கிற நபர் தான் எங்களோட இணைஞ்சு கொண்டிருக்கிறார். வந்து இங்கே வந்து அவர் எவ்வளோ வருஷமாக வேலை செய்து கொண்டிருக்கிறாரு. குறிப்பாகவே அவர் ஆரம்பத்தில் சொன்னார், குறுகிய காலத்தில் நீங்கள் வந்து வேலை செய்கிறார் அப்படின்னு சொன்னார். அதுக்கு முதல்ல அவர் எங்கே வேலை செய்தார், அவருடைய வாழ்க்கை அனுபவங்களாக இருக்கட்டும், அவரை பற்றி அறிமுகத்தோடு ஆரம்பிக்கலாம். இங்கே வந்து நான் ஒரு வருஷம் போல தான் இருக்குது, 1 வருஷம் ஆகுது. இதுக்கு முன்னுக்கு சின்ன தொழிலெலாம் செஞ்சுக்கிட்டு இருந்தேன். கொஞ்சம் வீட்டு பிள்ளைகள்லாம் படிக்கிறதுனால கொஞ்சம் கஷ்டம். அதனால் வீட்டில் தங்கி வேலை செய்கிற அளவுக்கு வருமானம் காணாது. இதை சுற்றி கொழும்புக்கு வேலைக்கு வந்து கொஞ்ச நாள் இது வேலை செஞ்சு கொண்டு இருந்தேன். அப்போ எங்களோட முதலாளி சொன்னார், கடையில் எப்படி வேலை செய்கிறதுனால கொஞ்சம் இந்த கடையை கொஞ்சம் பார்த்துக்கவும் நான் வர்றதுன்னு கொஞ்சம் நேரம் வந்து சிறு பாரம் கொடுத்துருக்காங்க செய்ய சொல்லி. நான் வந்து 10 கம்மி வேலை பெருசாக புதுசாக ஒன்றும் இல்லை. ஆனால் இப்போ செஞ்சு வீட்டில் கொஞ்ச நாள் இருந்தே தான் அனுபவம் உண்டு. இல்லை நீ வேலை செய்யக்குள்ள நீ அனுபவத்தை பார்த்து என்னோடய மேடம் இருக்குது, அது கொஞ்சம் அனுபவத்தை கொஞ்சம் படித்து கொடுத்துச்சு. இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் செய்யணும், இப்படி தான் கடை செய்ய வேண்டி வரும். எனக்கு கொஞ்சம் வர கொஞ்சம் லேட்டாகும், உடனே தான் நீங்களே இருந்து செய்யுங்க அப்படின்னு சொல்லி இத்தனை பாரம் கொடுத்துருக்காங்க. எனக்கு 4 பிள்ளைகள் இருக்குது. சரி, ஒரு தந்தையாக இருந்து வழிவகைகளை பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுப்பீங்க? கடை இருக்கிற இடத்துல நல்லா இருக்கணும், எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது, களவு போய் இப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. சின்ன பிள்ளையிலேருந்து நீங்கள் இருந்து சுற்றி எங்களோட பேர் நாங்கள் இருந்த மாதிரி நீங்களும் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்படி தான் அவங்களோட பழக்கம் எங்களும் படித்து கொடுத்துருக்காங்க. ஆரம்பத்திலே நாங்கள் அண்ணன் 4 பேர் இருக்கோம். 4 பேரும் ஒரு இடத்துல இருக்கிறாங்க. ரொம்ப அவங்க கூட எக்ஸ்ட்ரா இருக்காங்க. ஃபோன்லேயே நாங்கள் காய்ச்சி கொள்வோம். தங்கச்சி 2 இருக்குது. அவங்களுக்கு தங்கச்சி இந்தியாவில் இருக்குது, ஒரு தங்கச்சி ஊரில் இருக்குது. இப்படி தான் எங்களோட தொழில் வாழ்க்கை பிடிக்கும். டெய்லி வேலைக்கு வருவோம். வருஷத்தில் உங்களுக்கு மறக்க முடியாத சம்பவம் எதை சொல்லுங்கள்? மறக்க முடியாத சம்பவத்தை ஒன்றும் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. என்ன காரணம்னு கேட்டால் மறக்க முடிய சம்பவம் இந்த சம்பளத்துலேருந்து வந்து தொழில் செஞ்சுன்னு சொல்லி இந்த இடம் பாரம் கொடுத்துருக்காங்க. இது மறக்க முடியாத சம்பவம். இது எனக்கு வந்து ஒரு வருஷத்தில் இப்படி வந்து எல்லாம் வேலை செய்யக்குள்ள எல்லாம் பல வருஷங்களில் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. நான் வந்து இப்போ கொஞ்சம் நாளில் இந்த வேலை பாரம் கொடுக்குறேன்னா இது எனக்கு ஒரு மறக்க முடியாத விஷயம். அது எனக்கு தான் ரொம்ப படிப்புள்ள நான் அனுபவம் டூல்ஸ் தான்.
இந்த கடையை எப்படி நடத்தணும், நடவடிக்கை எப்படிங்கிறத அனுபவம் அவங்க எல்லாம் சொல்லி கொடுத்து அனுபவத்தில் இருக்கேன். இது வந்து எனக்கு ஒரு புதுமையான அதிசயமாக. சாதாரணமாக 5:30 மணிக்கு கடை திறப்போம். ஒரு 2:30-3 மணியை போல் சின்ன டைம் ஃபோன் இருக்குது. அதுக்கு வருவாங்க மேடம், சரி ஒரு சரி 3 ஹவர் வந்து மாற்றுவாங்க. நைட் 6 மணிலேருந்து ரவு 12 மணி எழுதி கடையை 1500 செஞ்சு கொண்டு போகணும். சரி, இப்போதே வந்து அரசாங்கத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க நீங்கள்? இப்போ வந்து அரசாங்கத்தை வந்து நாங்கள் ரொம்ப மகிழ்ச்சியாக நடந்து இதை பற்றி நாங்கள் வந்தோம். காரணம்னு கேட்டால் இருக்கிற பிரச்சனைகள் இதுக்குன்னு இருந்த அரசாங்கம் நம்மளோட 1500 எப்படி கொண்டு போணுச்சு எல்லாம் யோசித்து தான் இந்த நடைமுறைக்கு இந்த அரசாங்கத்தை இந்த வழிக்கு கொண்டு வந்தோம். இந்த அரசாங்கம் இப்படி ஒரு நல்ல வழிக்கு கொண்டு போணுச்சுன்னா திரும்பவும் நாங்கள் இந்த அரசாங்கத்தோடு சேர்ந்து வேலை செய்யக்கூடிய உங்களுக்கு இருக்குது. சரி, உங்களுக்கு வந்து லவ் மேரேஜா? லவ் மேரேஜ். சரி, இப்போ டைம் பாஸுக்கு தான் சமுதாய பிள்ளையை லவ் பண்ணுறாங்க, ஒரு காதல் வாழ்க்கையை. ஆனால் உங்களோட காலத்தில் வந்து ஒரே ஒரு காதல் ஒருவருக்கு மட்டும் இருந்துக்குது. ஸோ இப்போதே சமுதாயம் இருக்கிற இளைஞர் யுவதிகளுக்கு நீங்கள் என்ன சொல்ல வாரீங்க டைம் பாஸ் பண்ணுறவங்க? டைம் பாஸ் இப்படின்னு சொன்னால் பிள்ளைகள் இப்போ படிக்கிற ஆயத்தனம் படிக்கிற எவ்வளோ செஞ்சு போகுதுங்க. செஞ்சு கொண்டு போகிற நேரம் நீ கூட்டாளி பிள்ளைகளோட கூட்டாளியாக ஃப்ரெண்ட்ஷிப் பழகுறாங்க. சில நேரம் அதை காதலை லவ் மேரேஜாக மாறக்குள்ள நீ அவங்களோட வீட்டில் வந்து சொல்லுவாங்க. வீட்டில் ஆயத்தைன்னு ஒத்துக்கொண்டா தான் செய்யலுங்கிற அளவுக்கு செஞ்சால் போனால் ஒத்துக்கொள்வாங்க. இல்லாட்டி போனால் 2 பேரும் ஆயத்தினையில் பிரிஞ்சு தான் வாழ வேண்டி வரும்னு சொல்லி இருக்கிறாங்க. சில நேரங்களில் அவங்களோட அப்படியே போய்கிட்டு இருக்க நேரத்தில் ஆயத்தினையில் மறுபடியும் சேர்த்துக்கிறோம். அம்மா அப்பாட இதெல்லாம் பிரச்சனை, நீ அம்மா அப்பாட பிரச்சனை வாழ்கிறேன்னு சொன்னால் நீ அவங்கள சில காலங்களில் போனோன்னா அவங்க சேர்த்துக்கொள்வாங்க. இல்லைன்னா பிள்ளைகள் அப்படி இப்படின்ட்டு சரி வாங்க அப்படின்னு சொல்லி சேர்த்துக்கோங்க. அதுதான் ஆயத்தினர் இப்போட இது. நீங்கள் லவ் பண்ணும்போது உங்களை ஏற்றுக்கொண்டுட்டாங்களா வீட்டை? இப்போ நாங்கள் லவ் பண்ணி ஸ்கூல் காலத்தில் லவ் பண்ணேன் அதே பிள்ளை தான். ஆனால் அந்த நேரம் பெரும் பிரச்சனை. அந்த நேரம் வந்து பெரும் பிரச்சனைகள் அவங்க சின்ன வயசுலேருந்து அவங்களோட சின்ன வயசுலக்குள்ளே நீ அம்மா அப்பாலாம் பெரிய சண்டித்தனம் அப்படி தானே அந்த நேரம் 1998 நான் கல்யாணம் முடித்தேன். காலங்கள அது சின்ன வயசு, 2 பேர்த்துக்கும் சின்ன வயசு தான். ஸ்கூல் காலத்தில் லவ் பண்ணி அப்படி பிரச்சனை இருந்து அப்படி நான் ஸ்கூல் விட்டு விலகி அப்படி இருந்தேன். அவங்களோட வீட்லேயும் ஒத்துக்கலாக சார்னே நான் எப்படியும் சின்ன வயசுலேயே நான் கொழும்பு கூட்டிகிட்டு வந்தேன். அந்த நேரமே 92 கொழும்பு கூட்டிகிட்டு வந்தேன். வீட்டுக்கும் தெரியாமல் யாருக்குமே தெரியாமல் அம்மோட அம்மாவுக்கும் அவங்களோட அம்மாவுக்கும்லாம் தெரியாமல் கொஞ்ச நாள் வந்து கொழும்புல தான் வச்சுட்டோம். அப்புறம் வீட்டுக்கு வர சொல்லிட்டாங்க. யார் ஃபர்ஸ்ட்டு ப்ரப்போஸ் பண்ணினாங்க? ப்ரெஸ் பண்ணேன். அந்த நேரம் பெருசாக கிஃப்ட்டுக்கெல்லாம் பிடிப்போமா, கிஃப்டெல்லாம் அடிக்கிறேன். அந்த மாதிரி தீபாவளி வாழ்த்து அப்படி வாழ்த்து சின்ன லெட்டர். அந்த நேரம் ஃபோனில் இதுக்கு தான் கால் பண்ணணும். இதுக்கு போஸ்ட் ஆஃபீஸுக்கு கால் பண்ணி தான் உங்களை வீட்டுக்கு வரது டைமுக்கு வரதுல நான் கால் எடுக்கிறேன்னு சொல்லி சொல்லணும். அப்போ தான் அவங்க டைமில் வந்து நிற்பாங்க. அந்த டைமில் எனக்கு ஒரு கலவுத்தனமாக காய்ச்சிக்கிட்டாங்க. நிலையிலேயும் இந்த அளவுக்கு வந்திருக்கீங்க. வந்து இப்போ நிகழ்ச்சியில் ஒரு பாடல் ஒளிபரப்பாக போகுது. உங்களுக்கு பிடிச்ச நடிகராரு என்ன பாட்டு விரும்பி கேட்பீங்க நிகழ்ச்சி மூலமாக? டெல்லியில் இருக்க பாட்டு ஒன்று அப்படி போடு பல விஷயங்களை நிகழ்ச்சி மூலமாக பகிர்ந்தார். அதாவது வந்து அவர் கடந்து வந்த பாதைகளாக இருக்கட்டும், இப்போ பயணிக்கின்ற பாதைகளாக இருக்கட்டும், ஒரு தந்தையாக இருந்து அந்த பிள்ளைகளுக்கு என்னென்ன வழிவகைகளை சொல்லிக் கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லி நிகழ்ச்சி மூலமாக காட்டினார். இப்போ நிகழ்ச்சியில் அவர்கிட்ட விஜயிற பாடலை தொடர்ந்து மீண்டும் நிகழ்ச்சி மூலமாக நின்று கொள்ளலாம். இப்போ நிகழ்ச்சியை முடிச்சுக்கொள்ள நேரம் வந்துட்டு இது போன்ற மற்றொரு நிகழ்வினூடாக உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் நான் ஒளிப்பதிவாளர் சல்மானுடன் அனுஷ்யா. வணக்கம்.